ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோட பெண் நான் ஈவினிங் கேக் வெட்ட போகிறேன் போக போகிறோம். அதை நான் உங்களுக்கு ஈவினிங் காட்டுறேன். எல்லாரும் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேரும் பண்ணுங்க. பைய தூக்கிட்டு எங்கே கிளம்பிட்ட? ஸ்கூல் போகாம? அதுவா இங்க ஆச்சி வீட்டுக்கு. சரி, இன்னைக்கு ஸ்கூல் தானே, ஏன் போகல நீ? என்னோட பிறந்தநாள். பிறந்த நாள்னா என்ன லீவ் போட லீவ் எதுக்கு போடணும்? பிறந்தநாள் அன்னைக்கு பாடத்தை படிச்சா நல்லாவா இருக்கும்? நல்லா தான் இருக்கும். நீ போ ஸ்கூலுக்கு. இன்னைக்கு இனியன் ஸ்கூல் போகாமல் கட் அடிச்சிட்டான். பாப்பா ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு ரைட்டிங் டேபிள் வாங்கிட்டு வந்துருந்தாங்க 2 பேருக்கும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்துக்கிட்டு இருந்துச்சு எப்படி இருக்குது டிசைன், நல்லா இருக்கா என்னென்னு. ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு அடிச்சிடலாம். வெரி குட். நெசமாவே அழுகலையா நீனு? சிரிச்சிட்டே போனியா? அப்போ காலையில் மட்டும் உம்முன்னு இருந்த. என்னது? கொஞ்சம் நேரம் கூட சும்மா இருக்காமல் வீடு ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி எல்லா வேலையும் பண்ணிடுச்சு. பலூன் எல்லாம் எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு அப்புறம் 2 பேர் சேர்ந்து ஏதோ ஒரு பாட்டு படிச்சுங்க. வீடு ஃபுல்லாக தண்ணியை கொட்டி போட்டு முடிச்சுட்டு பலூன் எல்லாம் எடுத்து தண்ணிக்குள்ள அமுக்கிருச்சு. பர்த்டேக்கு ஊத வச்ச அந்த பலூன் ஒன்றுமே இல்லை, எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு. அப்புறம் 2 பேரையும் குளிக்க வச்சுட்டு அப்புறம் மாமாவுக்கு ஃபோன் அடித்து சரி கேக் வாங்கிட்டு வர சொல்லவும் ஆர்டர் கொடுத்துருந்த கேக்கை வாங்கிட்டு வந்துட்டாங்க. நைட்டு 7 மணி ஆயிடுச்சு. அப்புறம் 2 பேரையும் கிளப்பியாச்சு. புளிப்பா சாப்பிட போறியா? கேக் புளிப்பா இருக்கும். யாஸ்வி அவங்க தாத்தாவோட உட்காந்து வாய் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஏதோ பேசிக்கிட்டு இருந்துச்சு, ஒன்றும் புரியலை எனக்கு. ஒழுங்கா இருக்கணும். ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்ட் பண்ணிரலாம். ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே டு யூ. வாழ்த்துக்கள். அவனா வெட்டன்மா சொல்லிட்டேன் என்கிட்ட. பாப்பா நீ பாப்பாவுக்கு விட்டுருது. அண்ணன் பிறந்த வாழ்த்துக்கள் சொல்லு பாப்பா. இனி அம்மாட்ட வாங்கிட்டு செல்லும். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கேக் கட் பண்ணி முடித்தோடனே எப்பயும் போல் ஆஸ் யூஸ்வல் பெரியவங்க 90 பூசிட்டு காசு வச்சு கொடுத்தோன்னே அதை வாங்க கூட அவங்களுக்கு டைம் இல்லை. பாக்கெட்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கையெல்லாம் கேக்காக இருக்குது அப்படின்னு. அப்புறம் இன்னொரு தாத்தா 90 பூசிட்டா தாத்தா எல்லோரும் காசு வச்சு கொடுத்தாங்க. அதை பாக்கெட்லேயே வைக்க சொல்லிக்கிட்டான். இந்தாங்க என்னாலலாம் வாங்க முடியாது, கையெல்லாம் கேக்காக இருக்குது அப்படின்னு. அப்புறம் கிஃப்ட்டு கொடுத்தாங்க அம்மா. தேங்க்ஸ் ஆச்சுன்னு சொல்லு.
மேட்ச் விளையாடிட்டு இருக்காங்க. நான் கேரம் போர்டு கொடுத்தேன், அது போய் ஓப்பன் பண்ணிட்டேன். நீ கண்ணு காட்டிடு. நான் ஒரு gift வாங்கி விட்டுருந்தேன் அவனுக்கு, செஸ் போர்டு. அது காலையிலேயே ஓப்பன் பண்ணிட்டான். நானும் மாமாவும் சேர்ந்து வாங்கி கொடுத்துருந்தோம். அப்புறம் என்ன பண்ணான்னா, அவன் அது மட்டும் கேட்கல, எனக்கு ஒரிஜினல் பைனாக்குலர் வேணுமா, கேமரா வேணும்னு சொன்னான். அப்புறம் வந்து வீடியோ கேம், தம்பி இதெல்லாம் நம்ம லிஸ்ட்லேயே இல்லைப்பா, இவ்வளோலாம் வாங்கினா பட்ஜெட் தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் செஸ் போர்டு மட்டும் வாங்கி கொடுத்தேன். சரி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வாங்கினதுக்குள்ளே 2 காயினை தொலைச்சிட்டான். அப்புறம் வந்து எனக்கு ஒரிஜினல் எப்போம்மா வாங்குவீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். இது நல்லா தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போதைக்கு இதை வச்சு விளையாடு, காசு நல்லா நிறைய கிடச்சதுக்கப்புறம் ஒரிஜினல் பைனாக்குலர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சமாதானப்படுத்தியாச்சு. அப்புறம் பாப்பா அவங்க அப்பாவோட ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. செல்லங்க நான் மட்டும்தான் மடியில் உட்காருவேன், அண்ணெல்லாம் மடியில் உட்காரக்கூடாது அப்படின்னு. எப்பயுமே அப்படி தான் பண்ணுவோம். என் பாப்பா மட்டும்தான் கொஞ்சம், நான் அண்ணனை கொஞ்சக்கூடாது அப்படி சொல்லும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களோட சிம்பிளான பர்த்டே விளாக். பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நைட் அப்புறம் எல்லோரும் பட்டா சாப்பிட்டு தூங்கிட்டோம். பாய்.